அனைவருக்கும் வணக்கம். நீங்க மூட்டை தூக்கி பணம் சம்பாதிச்சாலும் சரி, மூட்டை மூட்டையா பணம் சம்பாதிச்சாலும் சரி, யாரா வேணாலும் இருங்க. ஆனா உங்களை சுத்தி உங்க குழந்தைங்களுக்கு பர்டிகுலர்லி வாழ்க்கையை பத்தி சரியான புரிதலை தயவு செய்து ஏற்படுத்தி விடுங்க. பணம் எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம். வாழ்க்கைன்னா என்னங்கிறத புரிய வைக்கக்கூடிய அறிவு, தெளிவு, ஞானம் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், சொசைட்டி, நீங்க நானும் நம்ம எல்லாரும் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஒன்ஸ் இன் அ வைல் உங்க குழந்தைகளை ஹோம் ஃபார் ஹோம்லெஸ் கூட்டிட்டு போங்க. அந்த குழந்தைகளாகட்டும், அங்கே பெரியவங்களாகட்டும், அன்பை எதிர்நோக்கி எத்தனை பேர் இருக்காங்கங்கிற ஒரு புரிதலை கொடுங்க. ஒன்ஸ் இன் அ வைல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. நம்மளுடைய பாடியை வேல்யூ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும். எதையும் இழந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி, இழக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸையும், அதனுடைய இம்பார்ட்டன்ஸையும், கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோம், நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும், இதை நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணிக்கணும், எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற தெளிவும் ஞானமும் அவங்களுக்கு அப்போ கிடைக்கும். நீங்கள் எவ்வளோதான் பக்கமாக லெக்சர் கொடுத்தாலும் சரி, நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த தெளிவும் ஞானமும் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒன்ஸ் இன் அ வைல் சிரமம் பார்க்காம மார்ச்சரி சைடு அப்படி கூட்டிகிட்டு போங்க. கண்ணியமாக வாழ்கிறது எப்படியோ அதே மாதிரி கண்ணியமாக இறக்கிறது அப்படிங்கிறதும் இருக்கு. உயிரை மாய்த்து கொள்றதுனால என்ன கிடைக்க போகுது அட் தி எண்ட் ஆஃப் தி டே அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. வாழ்க்கை இவ்வளவுதான், நம்பிக்கையோடு வாழ்ந்தா உச்சாணி கொம்பில் ஏறி உல்லாசமாக வாழலாம். நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்தை இழந்துட்டோம்னா நம்ம காசு பணம் எது இருந்தாலும் சரி, இது யூஸ் இல்லை. பணம் எப்போ வேணா சம்பாதிச்சுக்கலாம். மனிதர்களையும் நம்பிக்கையும் எப்பவுமே இழந்துடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்குன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன அன்பை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அட் தி சேம் டைம் எல்லா நேரத்துலையும் எல்லாமே கிடைக்காதப்ப எப்படி வாழணுங்கிற அந்த தைரியத்தையும் நம்பிக்கையும் வலிமைப்படுத்துங்க. உங்க குழந்தைங்களுக்கு ஊட்டி வலிமைப்படுத்துங்க. தேங்க்யூ. இட் இஸ் அவர் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் இஸ் அவர் கலெக்டிவ் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பேரண்ட்ஸ் மட்டும் பண்ண முடியாது, டீச்சர்ஸ் மட்டும் பண்ண முடியாது. பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், மீடியா அண்ட் நீங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணோம். லெட் அஸ் கிரியேட் எ ஹெல்த்தி லிவிங் சொசைட்டி. தேங்க்யூ.